கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற இயற்கை வேளாண் மாநாட்டிற்காக கோவை வந்த பிரதமர் நரேந்திர மோடி. கோவை விமான நிலையத்திற்கு வருகை புரிந்த பிரதமரை அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி ஆகியோர் வரவேற்றனர். இயற்கை விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்கள், மண்புழு, வேப்பம் புண்ணாக்கு, நுண்ணுயிர்களை அதிக மானிய விலையில் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமரிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கோரிக்கை. இயற்கை வேளாண் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு அரசு துறைகள் மூலம் நேரடியாக சந்தைப்படுத்தவும் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அறிவித்த கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து நிறைவேற்றித் தர வேண்டும் என பாரத பிரதமரிடம் அதிமுக பொதுச் செயலாளர் கோரிக்கை. கோவை சர்வதேச விமான நிலைய விரிவாக்க பணிகள் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. விவசாய பயன்பாடு மற்றும் வீட்டு உபயோக மோட்டார் பம்ப் செட்டுகளுக்கு GST வரி விதிப்பு 18% இருந்து 5% குறைக்க வேண்டும் எனவும், பம்ப் செட்டுகளை விவசாய இயந்திர உபகரணங்களுக்கான பட்டியலில் சேர்க்க வேண்டும் எனவும் பிரதமரிடம் அதிமுக பொதுச் செயலாளர் கோரிக்கை. மறுசுழற்சிக்கு பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளுக்காக GST வரியை 5% குறைக்கவும், அதில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கும் GST வரியை 5% குறைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. அமெரிக்க ஏற்றுமதி பாதிப்பால் நெசவு, நூற்பு, பின்னல் தொழில்கள் கடும் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் இத்துறைகளையும் மத்திய வங்கி நிவாரண திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் புரட்சித் தமிழர் கோரிக்கை. நூற்பு, நெசவு, விசைத்தறி, பின்னல் மற்றும் பதப்படுத்துதல் தொழில் பிரிவுகளுக்கும் நன்மைகளை ஏற்படுத்துமாறு பிரதமரிடம் வலியுறுத்தல். பொறியியல் வேலைகளுக்கான GSTயை 18% இருந்து 5% குறைத்தால் MSME துறைக்கு முக்கிய நிவாரணத்தையும் ஆதரவையும் வழங்கும். பிரதமர் மோடியிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கோரிக்கை. கோவை கொடிசியா அரங்கில் இயற்கை விவசாய கண்காட்சியை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. வேளாண் மாநாட்டில் கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் விவசாயிகளுடன் கலந்துரையாடல். கோயம்புத்தூரில் நடைபெற்ற இயற்கை வேளாண் மாநாட்டில் பிரதமர் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் 21வது தவணையை வெளியிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 44,837 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் தலா 2,000 ரூபாய் நேரடியாக வரவு வைக்கப்பட்டதுடன் நாடு முழுவதும் 9 கோடி விவசாயிகளுக்கு 18,000 கோடி ரூபாய் சென்றடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் 21வது தவணையை விடுவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 44,837 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் தலா 2,000 ரூபாய் நேரடியாக வரவு வைக்கப்படுவதுடன் தமிழ்நாட்டில் மட்டும் 21,80,204 விவசாயிகள் திட்டத்தின் மூலம் பயன் அடைகின்றனர். பீகாரின் காற்று இங்கும் வீசுகிறதோ என எண்ணும் வகையில் விவசாயிகள் ஆர்ப்பரிப்பு இருக்கிறது. தென்னகத்தின் சக்தி பீடம் கோவை என்றும், தேசத்திற்கே ஜவுளித்துறையில் பங்களிப்பு செய்கிறது கோவை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். உயிரி உரங்கள் மீதான GST வரி குறைப்பால் விவசாயிகளுக்கு நிறைய பலன்கள் கிடைத்துள்ளன. கோவையில் நடைபெற்ற இயற்கை வேளாண் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. கேரள மாநிலத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிப்பு.
கேரள மாநிலத்தில் டிசம்பர் 9 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கேரள மாநிலத்தில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒன்றிணைந்து கழக வேட்பாளர்களை வெற்றி பெற பணியாற்ற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. காஞ்சிபுரம், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகளில் எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினர் நிகழ்த்தும் முறைகேடுகளை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இன்று காலை 10 மணி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினரால் நிகழ்த்தப்படும் பல்வேறு முறைகேடுகளுக்கு காரணமான விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டங்களின் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. ராமேஸ்வரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். பட்டப்பகலில் மாணவியை கொலை செய்யும் அளவிற்கு குற்றவாளிக்கு இவ்வளவு துணிச்சல் எங்கிருந்து வந்தது என கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், ஸ்டாலின் அரசு சட்டம் ஒழுங்கையும் பெண்கள் பாதுகாப்பையும் முழுமையாக குழி தோண்டி புதைத்து விட்டதாக காட்டம். பெண்ணியம் போற்றும் தமிழகத்தை பெண்கள் பாதுகாப்பாக நடமாடவே முடியாத மாநிலமாக மாற்றிவிட்டீர்களே, இது உங்களை உறுத்தவில்லையா என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. ராமேஸ்வரம் பள்ளி மாணவியை கொலை செய்த குற்றவாளிக்கு உச்சபட்ச சட்டப்பூர்வ தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு வலியுறுத்தல். ராமேஸ்வரம் சேராங்கோட்டை பகுதியில் தன்னை காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவியை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம். நீதி கேட்டு ராமேஸ்வரம் துறைமுக காவல் நிலையத்திற்கு சென்ற மாணவியின் உறவினர்களை ஏவல் துறையினர் விரட்டி அடித்ததால் பரபரப்பு. ராமேஸ்வரத்தில் பள்ளிக்கு சென்ற 12ஆம் வகுப்பு மாணவியை தன்னை காதலிக்கவில்லை என கூறி கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூர இளைஞன் சிக்கினான். கொலை செய்யப்பட்ட மாணவியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லும் முடிவை எதிர்த்து உறவினர்கள் தர்ணா. பள்ளி சீருடை சிறுமி கொடூர கொலையில் பெற்றோர் 5 மணி நேரம் போராட்டம் நடத்தியும் எங்குமே தென்படாத ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க என்று சொன்ன கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எங்கே? கரூர் கூட்ட நெரிசலில் 41 உயிர்கள் பறிபோன போதும் 1 மணி நேரத்தில் நேரில் சென்று கதறி எழுத அமைச்சர் இப்போது மௌனம் சாதிப்பது ஏன் என்றும் அலட்சியமும் நடிப்புமாக தெரியும் அரசின் முகம் மக்களை வேதனைப்படுத்துகிறது. ஊடக விவாதத்தில் உதயநிதியின் தொகுதியில் 11.5% போலி வாக்குகள் இருப்பதாக ஆதாரத்துடன் பேசிய அதிமுக தேசிய செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளுக்கு உயர்நீதிமன்றம் தடை. கோவை சத்தியனின் பேச்சை திரித்து மடைமாற்றி பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்திவிட்டதாக வழக்குகளை தொடுத்து நீதிமன்றத்தில் மூக்குடைக்கப்பட்ட ஸ்டாலின் அரசு. கோவை சத்தியன் மீதான வழக்கு விசாரணையில் ஆணையத்தின் பரிந்துரையில் எந்த முகாந்திரமும் இல்லை என உயர்நீதிமன்றம் கருத்து. பேச்சை திரித்து பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்தியதாக 2 முறை போலி வழக்குகளை தொடுத்த ஸ்டாலின் அரசுக்கு நீதிமன்றம் குட்டு. ஸ்டாலின் அரசின் தில்லுமுள்ளு குறித்து தோலுரித்து பேசும் அதிமுக நிர்வாகிகள் மீது திமுக அரசு வன்மத்துடன் போலி வழக்குகள், பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து முடக்க நினைப்பது அம்பலம்.
ஆளும் அதிகார திமிரில் பொய் வழக்குகள் போட்டு எதிர்க்கட்சியினரை முடக்க நினைக்கும் அராஜக மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 13 வயது சிறுமியை தனியாக பேச அழைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த இருவர் போக்சோவில் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் பாலியல் குற்றங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக மக்கள் விமர்சனம். தஞ்சையில் பள்ளி மாணவிகள் இருவரை கர்ப்பமாக்கிய 2 இளைஞர்கள் போக்சோவில் சிக்கினர். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். சென்னை மாதவரம் பகுதியில் பெண்ணிடம் ஆபாசமாக பேசி சைகை காட்டி தாக்கிய நபர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபடுவதுடன் தாக்குதல் நடத்தும் அளவிற்கு காவல்துறையின் நடவடிக்கை திறனற்று இருப்பதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆந்திராவில் இருந்து இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட 40 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் வெளிமாநிலங்களில் இருந்து முதலீடுகள் வருகிறதோ இல்லையோ கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தினமும் ஊடுருவதாக மக்கள் விமர்சனம். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த வழக்கில் 9 நபர்கள் பிடிபட்ட நிலையில் மேலும் ஒருவர் சிக்கினார். சென்னை பெருநகரில் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு குழுவினர் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக கூறும் நிலையில் குற்றங்கள் குறைந்த பாடில்லை என மக்கள் விமர்சனம். மதுரை எம்கேபுரத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் இளைஞரை ஓட ஓட விரட்டி தலையில் கல்லை போட்டு அடையாளம் தெரியாத நபர்கள் கொலை செய்ததால் பரபரப்பு. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் கொலைகள் நடக்காத நாளே இல்லை என்ற நிலையில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கட்டுக்கடங்காத வகையில் கொடூர கொலைகள் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் கடும் தாக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஏரியில் 50 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலம் கண்டெடுப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சம். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் ரயில் நிலையம் அருகே பாஜக பிரமுகரை 4 பேர் கொண்ட கும்பல் பட்டாக்கத்தியால் ஓட ஓட வெட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. போலீசார் முன்னிலையிலேயே வெட்டி விட்டு செல்லும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள காட்டுப் பகுதிக்கு நாயுடன் வேட்டைக்கு சென்றவர்களை தடுத்து நிறுத்தியதால் வனத்துறை ஊழியர் மீது உருட்டுக்கட்டையால் கொடூர தாக்குதல். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததே வனத்துறை மீதே தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளதாக மக்கள் விமர்சனம். நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் நின்றபடியே வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர். நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் வீடியோ வெளியிட்டுள்ள நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. திருச்சியில் விவசாய சங்க நிர்வாகி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வழக்கை வாபஸ் பெறச் சொல்லி கொலை செய்யப்பட்டவரின் உறவினர்களே வீச்சறிவாளுடன் மிரட்டல் விடுக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை மற்றும் கொலை மிரட்டல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் அவலம்.
சென்னை முகப்பேர் பகுதியில் உள்ள தேசிய வங்கிக்கு தொலைபேசியில் வந்த வெடிகுண்டு மிரட்டலால் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் அச்சம். முதற்கட்ட விசாரணையில் மாலை 6 மணிக்கு மேல் வேலை வாங்கியதால் கோபமடைந்த வங்கி ஊழியர் தனது நண்பர் மூலம் விரட்டல் விடுத்தது கண்டுபிடிப்பு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் கடனை உரிய நேரத்தில் திரும்ப செலுத்த தவறியதால் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தகாத வார்த்தைகளில் பேசியதாக கூறி சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட பெண். எல்லை மீறி செயல்படும் தனியார் நிதி நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை வியாசர்பாடியில் இரவு நேரங்களில் பெண்களை குறிவைத்து கத்தியை காட்டி மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்டு வந்த 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகரிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை எனில் மற்ற இடங்களில் எப்படி பாதுகாப்பை எதிர்பார்க்க முடியும் என மக்கள் கேள்வி. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் 6 சவரன் தங்க நகையை பறித்ததுடன் அடுத்தடுத்த வீடுகளில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட கொள்ளையர்களால் பரபரப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் துணிகர கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் வேதனை. பின்பக்கமா திறந்துட்டு வந்திருக்காங்க திருட, எனக்கு தெரியல. கழுத்துல கை வச்சிருக்கும் போது நான் சுதாரிச்சுட்டேன். நான் கழுத்தை பிடிச்சி இங்கே செயினை பிடிச்சி இழுத்தேன். அவங்க இங்கே பிடிச்சி இழுத்தாங்க. விடுங்க விடுங்கன்னு சொன்னேன். அவங்க காதுலயே விழுவலை. அப்புறம் நான் சத்தமாக கத்தி பேசினோட என் வீட்டுக்காரர் எந்திரிச்சிட்டாங்க. என் வீட்டுக்காரை பார்த்த உடனே என்னை பிடிச்சி தள்ளி விட்டு செயினை அறுத்துட்டு போயிட்டாங்க. விருதுநகர் நகராட்சியில் கழிவுநீர் கால்வாய் பணிகளை முறையாக மேற்கொள்ள வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் அராஜக போக்குடன் மிரட்டும் தொனியில் பேசிய திமுக நகர்மன்ற தலைவரால் பரபரப்பு. இப்படி வர்ற தண்ணிய இங்க வாங்கி வெளியே விடாம ஒரு சூழ்நிலை இந்த வாய்க்கால் அமைப்பு இருக்கு. இப்ப இந்த வாய்க்கால் அமைப்பை சரி பண்ணணும்னு சொல்லி இப்ப பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். அதே நேரம் பழைய வாய்க்கால் 9 அடி 10 அடி, இப்ப கட்டுற வாய்க்கால் 5 அடி. எங்க தெரு இந்த 5 அடியை விட ஒரு 3 அடி பள்ளமா இருக்கு. அப்படி வரும்போது எந்த நோக்கத்துக்காக இந்த பாலம் கட்டுறாங்களோ இந்த நோக்கம் முழுசா நிறைவேறாது. தமிழகத்தின் 2 பிரபல நிறுவனங்களின் மிளகாய் பொடியில் ஆபத்தான பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருப்பது ஆய்வில் கண்டுபிடிப்பு. இந்த பூச்சிக்கொல்லிகள் குழந்தைகளின் நரம்பை பாதிப்பதுடன் புற்றுநோய் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியவை என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் உணவு பாதுகாப்புத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். தமிழகத்தில் கட்டுமான அனுமதிக்கு சிஎம்டிஏ மற்றும் டிடிசிபி அலுவலகங்களில் சதுரடிக்கு 30 முதல் 37 ரூபாய் வரை கட்சி நிதி கட்டாயமாக வசூலிக்கப்படுவதாக கட்டுமானத்துறையினர் குற்றச்சாட்டு. தேர்தல் நெருங்குவதால் இந்த வசூல் உயர்த்தப்பட்டிருப்பது ஸ்டாலின் அரசு நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது அம்பலம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் ஒரு நாளைக்கு 200 எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்ய ஆணையர் வற்புறுத்தியதால் மன உளைச்சலில் விஷமருந்தி தற்கொலைக்க முயன்ற அங்கன்வாடி ஊழியர். எஸ்ஐஆர் பணியில் இருந்து தங்களை விடுவிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி பணியாளர்கள். சார், தேர்தல் ஆணையத்தால் ஒரு பிஎல்ஓ எஸ்ஆர் பண்ணி இன்றைக்கி எஸ்ஐஆர் பண்ணி இன்றைக்கி வழங்கப்பட்டுள்ளது அங்கன்வாடி ஊழியர் உதவியாளருக்கு. கும்பகோணத்தில் சித்ராங்கிற என்ற அங்கன்வாடி ஊழியர் அந்த பணியை செஞ்சுருக்காங்க. முன்றைய நைட்டு நம்மளுடைய மாநகராட்சி ஆணையர் ஃபோன் மூலமாக அவங்கள ஒருமையில் பேசியிருக்காங்க, தகாதவாறு பேசியிருக்காங்க. அவங்க அந்த அவருடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் பாய்சன் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தஞ்சாவூர் மெடிக்கலில் இருக்காங்க. இதுவரைக்கும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோ இல்லை நகராட்சி நிர்வாகமோ யாருமே அவங்கள பார்க்கல. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே பிரபல நிறுவனத்தின் பெயரில் 8.5 டன் போலி உரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சி. விடியா திமுக ஆட்சியில் வேளாண் துறை அதிகாரிகளின் அலட்சியமே போலி உரம் அதிகரித்திருப்பதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் மழைநீர் செல்ல வடிகால் வசதி இல்லாததால் சாலையோரம் தேங்கிய மழைநீர். மழைநீரை தூய்மை பணியாளர்கள் அகற்றிய நிலையில் மழைநீர் வடிகால் பணிக்காக ஒதுக்கப்பட்ட 5000 கோடி ரூபாய் என்ன ஆனது என பொதுமக்கள் கேள்வி.
கடலூர் மாவட்டத்தில் 2ஆம் பருவ தேர்வில் 7ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் தவறான விடை எழுதியதற்கும் மதிப்பெண் அளித்துள்ள ஆசிரியர் மீது மாணவர்கள் புகார். திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கல்வியின் தரம் கேள்விக்குறியாகி இருப்பதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே சாலையில் நடந்து சென்றவரை தெருநாய் கடிக்கும் சிசிடிவி காட்சி. பொது இடங்களில் உள்ள நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை ஸ்டாலின் அரசு மதிக்காததே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரியாலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூடுதல் பணிச்சுமை கொடுத்ததால் தனது 5 மாத குழந்தை உயிரிழந்துள்ளதாக பணியாளர் ஆஷா கண்ணீர். எடை குறைவாக குழந்தை பிறந்துள்ளதால் தன்னால் பணிக்கு வர முடியாது என கூறியும் செவிலியர் ஒருவர் கட்டாயமாக பணிக்கு வர கூறி மிரட்டியதே குழந்தை உயிரிழக்க காரணம் என குற்றச்சாட்டு. ஆஷா பணியாளர் ரேவதிக்கு 6 மாசம் பிரசவத்தை லீவு இருக்குது. அந்த லீவு அவங்க தராம வற்புறுத்தி அவங்களை அனுப்பிச்சு இன்னைக்கு அவங்களுடைய குழந்தை இறந்து அவங்க குடும்பமே இன்னைக்கு வாடி தவிக்குது. அவங்களுக்கு ஒரு இந்த பிளாக்ல இந்த வேலை செய்யற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில இருந்தோ இல்ல அந்த ஏரியா சம்பந்தப்பட்ட விமலா நர்ஸோ இது வரைக்கும் அவங்கள பார்க்க கிடையாது. நாங்க எல்லா மாவட்டத்தில இருந்து எங்களுடைய ஆஷா பிள்ளைங்க அந்த குழந்தைய நாங்க ஈடுகட்ட முடியாது. இருந்தாலும் அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கோசம் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். இந்த அரசாங்கம் அந்த ரேவதி ஆஷா பணியாளருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அந்த நர்ஸுக்கும் நடவடிக்கை எடுத்து அவங்கள பணி நீக்கம் செய்யணும். அவங்களுக்கு 25 லட்சம் அந்த குழந்தைக்கு இழப்பீடு தரணும். சென்னை அம்பத்தூரில் பெண் மருத்துவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினர் வரதட்சணை கொடுமை செய்தது அம்பலம். தமிழகத்தில் தொடர்ந்து வரதட்சணை கொடுமை குறித்த புகார்கள் அதிகரித்த வண்ணம் உள்ள நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஸ்டாலின் ஆழ்ந்த தியானத்தில் உள்ளதாக மக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளியில் போலி ஆவணங்கள் மூலம் தனது நிலத்தை வேறு ஒருவரின் பெயருக்கு மாற்றி அபகரிக்கப்பட்டது குறித்து விளக்கம் கேட்டால் சார் பதிவாளர் உரிய பதில் அளிக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர் வேதனை. திமுக ஆட்சியில் நில அபகரிப்பு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கேட்டேன், எப்படி சார் என் பேர்ல சுத்தி எல்லாமே கரெக்டா இருக்கு, நீங்க அவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா 1958 பத்திரப்படி அவங்க பத்திரம் பண்ணியிருக்காங்க சார். அதை கேட்ட உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் கிடையாது, நீ போய் கோர்ட்ல பாத்துக்க அப்படின்னு சொல்றாங்க சார். இந்த பட்டா அன்னைக்கு அவன் பேர்ல இருந்துச்சு சார், இன்னைக்கு பட்டா என் பேர்ல இருக்கு, எனக்கு பண்ணி கொடுங்கலாம் உனக்கு எல்லாம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சார். எனக்கு நீதி கிடைக்கணும். நான் கோர்ட்டுக்கு போயிட்டு 5 வருஷம் எனக்கு உடம்பு சரியில்லை சார், என் நிறைய வேணா கூட பாருங்க நான் போட்டு காட்டுறேன், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஆச்சுங்களா, நான் கோர்ட்டு கச்சேரின்னு மின்னி அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். இதை வச்சு எனக்கு நீதி கிடைக்கும். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே 1000 கிலோ ரேஷன் அரிசி கடத்திய நபர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் அனுதினமும் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டு உரிமையாளர் வீட்டில் இருந்த 16 சவரன் தங்க நகைகளை திருடிய நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீது சிறிதும் பயமில்லாததால் திருட்டு சம்பவங்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். நெல்லை பாளையங்கோட்டை சிறையில் போக்சோ சட்டத்தில் சிக்கிய கைதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. பாளையங்கோட்டை சிறையில் ஒரே மாதத்தில் 2வது முறையாக கைதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் காவல்துறையின் நிர்வாக திறன் மீது கேள்வியை எழுப்பியுள்ளது. சென்னை ஓட்டேரியில் போதையில் இருந்த இருவர் விசாரணைக்காக சென்ற சிறப்பு உதவி ஆய்வாளரை தாக்கிய சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் போதை ஆசாமிகளால் காவலர்களுக்கே பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாகவும் மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாகவும் பொதுமக்கள் விமர்சனம். ஆசியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையம் என பெயர் எடுத்த கோயம்பேடு எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தை பேருந்துகளை பழுது பார்க்கும் பணிமனையாக விடியா ஸ்டாலின் மாடல் அரசு மாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டு. பயணிகளின் போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் விதமாக பல 100 கோடி ரூபாய் செலவில் கடந்த அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம் விடியா திமுக ஆட்சியில் பேருந்துகளை சரிபார்க்கும் பணிமனையாக மாறிய அவலம். சிவகங்கை மாவட்டம் காளையார் மங்கலத்தில் வீட்டு உரிமையாளரை கட்டி போட்டு பீரோவில் இருந்த 5 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்ற முகமூடி கொள்ளையர்களால் பொதுமக்கள் அச்சம்.
ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளதால் 5வது முறையாக காளையார் மங்கலத்தில் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதால் பொதுமக்கள் பீதி. என் வீட்டில் இருந்த என்னுடைய கழுத்தில் போட்டிருந்த 2 பவுன் செயின், பீரோவில் இருந்த கை செயின் 1 பவுனு, கழுத்து செயின் 1 பவுனு, மோதிரம் 1/2 பவுன், மொத்தம் 4.5 பவுன் எடுத்துக்கிட்டு என்னையும் கட்டி போட்டு வீடுகளை உடைத்து ஜாமானை அள்ளிக்கிட்டு எங்கள் அம்மாவையும் கட்டி போட்டு ஓட்டிட்டாங்க. மிளகாப்பொடி தூவிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. புதுச்சேரியில் ஆன்லைன் முதலீட்டில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறி பலரையும் நம்ப வைத்து ஏமாற்றி சுமார் 90 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த கும்பல். மோசடியில் ஈடுபட்ட 7 பேர் பிடிபட்ட நிலையில் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், 92 ஏடிஎம் கார்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல். தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியில் விவசாயத்திற்கு இலவச மின் இணைப்பு வழங்குவதற்காக 20,000 லஞ்சம் பெற்ற உதவி மின் பொறியாளர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் லஞ்சத்தில் திளைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அயனாவரம் அருகே மழையால் சாலையில் முறிந்து விழுந்த ராட்சத மரம். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் கோட்டை விட்ட சென்னை மாநகராட்சி நிர்வாகம் சாலையில் முறிந்து விழுந்த மரத்தையும் அப்புறப்படுத்துவதிலும் அலட்சியம் காட்டியதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் புற ஆதாரம் மற்றும் ஒப்பந்த முறை பணி நியமனத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் சங்கத்தினர் போராட்டம். திருவள்ளூர், தருமபுரி, மதுரை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆட்சியர் அலுவலகங்களின் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் திறனற்ற திமுக அரசை கண்டித்து கோஷம். நெல்லை அரசு மருத்துவமனையில் உரிய நேரத்தில் படுக்கை ஒதுக்கப்படாமல் சிகிச்சை தாமதமானதால் கணைய பாதிப்பால் அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் ஊழியர்கள் அலட்சிய போக்கால் உயிரிழப்புகள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. எங்க அம்மாவுக்கு நேற்று வயிறு வலிந்தாக கூட்டிட்டு வந்தோம். கீழே இருக்கும்போது எங்க அம்மா உயிரோடதாக இருந்தாங்க. நல்லா இருந்தாங்க. எங்க அம்மா கண்ணை கேட்ட சொல்லுங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருந்துதான் பார்க்கணும். இப்ப நான் இருக்கேன், எங்க அம்மா உயிரை தர சொல்லுங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் வீடு சார்ந்த விசைத்தறி தொழிலாளர்கள் கூலி உயர்வு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த கோரி வேலை நிறுத்த போராட்டம். போராட்டம் காரணமாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வருமானத்தை இழந்து தவிக்கும் சூழலில் உடனடியாக ஒப்பந்தத்தை அமல்படுத்தாவிட்டால் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட போவதாக விசைத்தறி தொழிலாளர்கள் எச்சரிக்கை. மாவட்டம் சங்கரன்கோவில், சிந்தாமணி, புளியங்குடி, டிஎன் புதுக்குடியில் உள்ள விசைத்தறி தொழிலாளருக்கும் வீடு சார்ந்த விசைத்தறி தொழிலாளருக்கும் கடந்த 2024ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய தென்காசி மாவட்ட வருவாய் அலுவலர் முன்னிலையில ஒரு 16% கூலி உயர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனா தற்போது வரைக்கும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் அந்த 16% கொடுக்காம வெறும் 10% கூலி உயர்வு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம கடந்த 2021ஆம் வருஷம் ஒரு 10% கூலி உயர்வு போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகிற வரைக்கும் முழுமையா அந்த ஒப்பந்தத்தை ஜவுளி உற்பத்தியாளர்கள் அமுல்படுத்தவே இல்லை. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்கள் உபகரணங்கள் இன்றி வெறும் கைகளால் கழிவுகளை அள்ளும் அவலம். உபகரணங்கள் வழங்க நிதி ஒதுக்கப்படவில்லையா அல்லது ஒதுக்கப்பட்ட நிதியினை விடிய அரசு நிர்வாகத்தினர் ஊழல் செய்து விட்டனரா என மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் சுருளிப்பட்டி மணப்படை பகுதியில் முல்லை பெரியாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கரை உடைந்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் நடவடிக்கை எடுக்காத விடிய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் பாதிக்கப்படுவது குறித்து ஸ்டாலினுக்கு துளியும் கவலை இல்லை என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனை. நாகை மாவட்டம் கீழையூர் மற்றும் திருமருகல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக 5000 ஏக்கர் அளவிலான விளைநிலங்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. வாய்க்கால் முழுவதும் சூழ்ந்துள்ள ஆகாய தாமரைகளை விடிய அரசு அகற்றாமல் விட்டதால் இத்தகைய நிலை ஏற்பட்டதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் பிசானத்தூரில் அமையவுள்ள தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் தொடர்ந்து 26வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்கள் வீடுகளுக்கு எஸ்ஐஆர் படிவம் கொடுக்க சென்ற கிராம நிர்வாக உதவியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு படிவத்தை பெற மறுத்து பொதுமக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் சிவக்கம் கிராமத்தில் 1 மாதமாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் செல்லும் சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல். ஸ்டாலின் மாடல் அரசின் காவல் உதவி ஆய்வாளர் ஒருமையில் பேசி கைது செய்வேன் என மிரட்டல் விடுத்து அராஜகம்.
காஞ்சிபுரம் கீழம்பி புறவழிச்சாலையில் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்த நிலையில் லாரி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து நூற்றுக்கணக்கானோர் சாலை மறியல். உரிய நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம் என கூறி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் பெரும் பரபரப்பு. வேலூர் மாவட்டம் வள்ளிமலை முருகன் ஆலயத்தில் சுமார் 29 லட்சம் ரூபாய்க்கும் மேலாக உண்டியல் காணிக்கை. 94.770 கிராம் தங்கமும் 1 கிலோ வெள்ளியும் பக்தர்களால் காணிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.